அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் காண்பது அக்னி எப்படி வந்தது, புனிதத்தில் முதன்மையாக இருக்கும் அக்னி எப்படி உருவானது, அக்னியின் பெற்றோர்கள் யார், அக்னி இல்லாவிடில் என்னவாகும், ஒவ்வொரு யாகமும் நடக்கும் போது வாஹா என்ற மந்திரம் சொல்வது ஏன், அக்னி தேவர் முருகனின் பிறப்பிற்கு எப்படி காரணமானார், அக்னி வேதங்களில் இடம்பெற்றது எப்படி, என்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற அகந்தையில் இருந்த அக்னி தேவன் ஒரு முனிவரால் மரணிப்பவருக்கு நீ ஒரு கொல்லியாவா என்று ஏன் சாபம் வழங்கினார். இப்படி எண்ணற்ற நிகழ்வுகளை பற்றி இந்த பதிவின் மூலம் காணலாம். உங்களுக்கு அக்னி தேவன் பிடிக்கும் என்றால் இந்த கதையை உண்மையான பக்தியுடன் கேட்டு ஓம் அக்னி தேவாய நமக என்று பதிவிடுங்கள். முன்னொரு காலத்தில் பிரம்மா உலகை படைத்த பிறகு உயிர்களுக்கு உணவு, ஒளி, சக்தி ஆகியவை தேவைப்பட்டது. ஆனால் யார் அந்த சக்தியை தருவது என்று தேவர்களும் முனிவர்களும் குழம்பினர். அப்போது காசியப முனிவர், பிரம்மதேவரே, நீங்களே ஜோதி வடிவத்தை கொண்டு வாருங்கள், வேதங்கள் சொல்லும் வாயிலிருந்து அந்த ஜோதியானது வெளியே வரட்டும் என்று சொன்னவுடன் பிரம்மாவும் வாயிலிருந்து ஒரு ஜோதியை வெளிக்கொண்டு வந்தார். அந்த ஜோதி ஒளியாகவும் சூடாகவும் உயிருக்கும் சக்தியாகவும் மாறி அக்னி என்ற தெய்வமாக வெளிப்பட்டது. அக்னி வெளிவந்ததை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் சேர்ந்து இந்த உலகம் உன்னை அக்னி தேவன் என்று அழைப்பார்கள், எல்லா உயிர்களுக்கும் ஒரு ஜோதியாக திகழ்வாய், அக்னி தேவன் இல்லாமல் எந்த ஒரு சுபகாரியமும் நடக்காது என்று அக்னி தேவனுக்கு வரமளித்தனர். இதை கேட்டுக்கொண்டிருந்த பிரம்மதேவர், அக்னி தேவரே, ஜோதிர் வடிவாக இருக்கும் நீ, உனக்கென்று ஒரு உயிர் தேகம் வேண்டும். காசியப முனிவருக்கும் அவரது மனைவி அதிதிக்கும் மகனாக பிறந்து நாங்கள் வழங்கிய சக்திகளை பெறுவாயாக என்று வரவழைத்தார். அதற்கு இருவரும் சம்மதம் தெரிவித்து காசியபர் அதிதி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர்தான் அக்னி தேவன். ஒருமுறை தேவர்கள் யாகம் செய்தனர். அவர்கள் யாகத்தில் அர்ப்பணித்த உணவுகள் அனைத்தையும் சாப்பிட யாரும் முன்வரவில்லை. அதனால் அவர்களின் யாகம் பூர்த்தியாகாமல் மிகவும் சோகத்துடன் காணப்பட்டனர். இதனை பார்த்து கொண்டிருந்த அக்னி தேவன், உங்களுக்கு நான் உதவட்டுமா, என்னை வணங்கி நீங்கள் யாகம் நடத்துங்கள் என்று சொன்னவுடன் யாகத்தில் விழுந்த அன்னம், நெய், தானியம் போன்ற அனைத்தையும் சுவைத்து அதை தேவர்களுக்கு பஷ்மமாக்கி கொடுத்தார் அக்னி தேவன். இதனால் யாகம் பஷ்மமாகி தேவர்களுக்கு புண்ணியத்தை அளித்தது. அன்றிலிருந்து அக்னி தேவன் தேவர்களின் தூதரானார். அவரை தவிர யாகங்கள் பலிக்காது என்ற வரத்தினையும் பெற்றார். தேவர்களுக்கே தூதரான சந்தோஷத்தில் அக்னி தேவன் தேவலோகத்திற்கு சென்றான். அங்கே அனைவரும் மிகுந்த வருத்தத்துடன் காணப்பட்டனர். ஏன் அனைவரும் சோகமாக இருக்கிறீர்கள், ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு என்னால் உதவி தேவைப்படுகிறதா, சொல்லுங்கள் என்று கேட்டவுடன், இல்லை அக்னி தேவரே, தாரகாசுரன் என்ற அசுரன் தேவலோகத்தில் துன்பம் கொடுத்து வருகிறான், அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை, அப்படி ஒரு வரத்தினை பெற்றிருக்கிறான், அதை நினைத்துதான் நாங்கள் கவலையில் உள்ளோம் என்று சொன்னவுடன் அதற்கு அக்னி தேவன், கவலை வேண்டாம், நீங்கள் அனைவரும் சென்று ஈசனிடம் முறையிடுங்கள், அவர் உங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுவார் என்று சொன்னதும் சரி என்று சொல்லி அனைவரும் சேர்ந்து ஈசனிடம் சென்று தன் வருத்தத்தை கூறினர். அப்போது சிவபெருமான், தாரகாசுரனை அழிக்க வேண்டும் என்றால் கர்ப்பத்தின் பிறக்காத குழந்தையால் தான் அது முடியும். என் மூன்றாம் கண்ணில் இருந்து வரும் ஜுவாலையில் இருந்து வரும் சக்தியை யார் தாங்கிக் கொள்வது என்று கேட்டவுடன் அக்னி தேவன் முன்வந்து, நான் அதை தாங்கிக் கொள்கிறேன் என்று தூய மனதில் சொன்னார். அதை கேட்ட அனைவரும் சந்தோஷத்தில் திளைத்தனர். சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இருந்தபோது அவரது மூன்றாம் கண்ணில் இருந்து அக்னி ஜுவாலைகள் புறப்பட்டன. அந்த சக்தியை அக்னி தேவன் தாங்கிக் கொண்டு கங்கை தேவியிடம் ஒப்படைத்தார். கங்கையின் நீரிலிருந்து அந்த தெய்வீக ஜோதி பிளந்தது. அந்த ஜோதி ஆறுமுகனாக பிறந்து தாரகாசுரனை அழித்தார். அதனால் முருகன் பிறப்பிற்கு அக்னி தேவனும் காரணமாக இருந்தார். அக்னி தேவனின் இச்செயலை கண்ட சிவபெருமான், அக்னி தேவா, உன்னுடைய தூய மனதால் நான் பெருமிதம் கொண்டேன். இன்று முதல் உனக்கு முதல் வேதமான ரிக்வேதம் அக்னியை துதிக்கும், இரண்டாம் வேதமான யஜுர்வேதம் யாக காரியங்களில் அக்னிக்கு பிரதானமாக திகழும், மூன்றாம் வேதமான சாமவேதம் அக்னிக்கு இசை மூலம் புகழ் உண்டாகும், நான்காம் வேதமான அதர்வன வேதம் அக்னியிலிருந்து வெளிப்படும் மருத்துவ சக்தி புனிதத்தை தரும். அது மட்டுமல்லாது 2 முகம் கொண்ட சாந்தமும் உக்கிரமும் காலம் வரும்போது அந்த 2 முகத்தை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றிலிருந்து உனக்கு காலம், கராளி, ஹிரண்யா, கரவீரி, ஸ்லோகிதா, சுப்ரதா, சுப்ரகா என்ற 7 வடிவிலான கொண்ட நாக்குகளை உனக்கு நான் வழங்குகிறேன் என்று மிகப்பெரிய வரத்தினை சிவபெருமான் அக்னி தேவனுக்கு வழங்கினார். சிவபெருமான் கூறியதை கேட்டு மிகுந்த சந்தோஷத்தில் இருந்த அக்னி தேவனுக்கு தேவர்கள் அனைவரும் சேர்ந்து சுவாகா தேவியை அக்னி தேவனுக்கு மணமுடித்து வைத்தனர்.
தன் மனைவியின் மேல் அதிகம் பாசம் வைத்திருந்தான் அக்னி தேவன். ஒருமுறை யாகம் நடத்துவதற்காக தேவர்கள் அனைவரும் சேர்ந்து அக்னி தேவனை அழைத்தனர். அதிக வரத்தனை பெற்ற மமதையால், இப்போது என்னால் வர முடியாது, நான் என் மனைவியுடன் இருக்கிறேன், பிறகு நீங்கள் யாகத்தை நடத்திக் கொள்ளுங்கள் என்று திமிராக பதில் சொன்னான். அதை கேட்ட தேவர்கள், அக்னி தேவன் இல்லை என்றால் யாகம் முழுமையடையாது, உன் கணவனை வரச்சொல் என்று சுவாகாதேவியிடம் கூறினர். அதை கேட்ட சுவாகாதேவி அக்னி தேவனிடம் நீங்கள் யாகத்திற்கு செல்லுமாறு வேண்டிக் கொண்டாள். மனைவியின் பேச்சை தட்டாத அக்னி தேவன் கோபமாக புறப்பட்டு யாகத்தை நடத்த ஆரம்பித்தான். அதன் விளைவு யாகம் தீப்பற்றி எரிந்தது. தீயை யாராலும் அணைக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு தீ கொழுந்து விட்டு எரிந்தது. என்ன செய்வதென்று தெரியாத தேவர்கள், அக்னி தேவா, இப்படி நீ கொழுந்து விட்டு எரிந்தால் தேவலோகம் பஸ்பமாகிவிடும், உன் கோபத்தை சற்று குறைத்துக்கொள் என்று எவ்வளவோ முறை கூறினாலும் அதன் தீ ஜுவாலையானது கொழுந்து விட்டு மீண்டும் மீண்டும் எரிய தொடங்கியது. இதனை கேள்விப்பட்ட அக்னி தேவனின் மனைவி ஓடி வந்து தன் கணவனின் முன் வந்து நின்றாள். மனைவியை பார்த்த அடுத்த நொடியே கொழுந்து விட்டு எரிந்த தீயானது அணைந்து போனது. இதனை பார்த்த தேவர்கள், அக்னி தேவனை அடக்கும் சக்தி அவனது மனைவியான சுவாகாதேவிக்கே உள்ளது. இனிமேல் யாகம் நடத்தும் போது மந்திரத்தை தொடங்கி சுவாகா நாமத்தை முடிக்க வேண்டும் என்று தேவர்கள் கூற, அக்னி தேவனும் தான் செய்த தவறுக்கு என்னை மன்னித்து விடுங்கள், என் மனைவியின் மேல் இருக்கும் பாசத்தால் அவ்வாறு செய்துவிட்டேன், என் மனைவியின் நாமத்தை மந்திரத்தில் நீங்கள் உச்சரிக்கும் போது என்னால் இனி எந்த தடங்களும் வராது என்று வாக்களித்தான். அன்றிலிருந்து அக்னி தேவன் சிறப்பாக யாகத்தை நடத்தினான். அந்த அளவிற்கு தன் மனைவியின் மீது அதிக அன்பு வைத்திருந்தான் அக்னி தேவன். அக்னி தேவன் செய்த தவறை அனைவரும் மன்னித்து விட்டனர். ஆனால் இந்திரனோ, அக்னி தேவா, புனிதத்தை மட்டும் தருவதால் உனக்கு அகந்தை அதிகமானது, சரியான நேரம் வரட்டும், உனக்கான தண்டனையை நான் தருவேன் என்று மனதில் நினைத்துக் கொண்டு காத்திருந்தான். ஒருமுறை பிலோமா என்ற ஒரு பெண் குழந்தை மிகவும் சுட்டித்தனமாக இருந்தாள். அவள் தன் வீட்டில் இருக்கும் மரங்களில் ஏறி விளையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். அதை பார்த்த அவளுடைய பெற்றோர்கள் அவள் மரத்தில் ஏறுவதை தடுப்பதற்காக, அதோ பார், அந்த மரத்தில் இருக்கும் பிரம்மராட்சதனிடம் உன்னை கொடுத்து விடுவோம் என்று விளையாட்டாக சொல்ல, உண்மையிலேயே அந்த மரத்தில் பிரம்மராட்சதன் இருந்தான். பிலோமா பெற்றோர்கள் விளையாட்டாக கூறியதை பிரம்மராட்சதன் உண்மை என நம்பி பிலோமாவை தன்னுடைய மனைவியாக நினைக்க ஆரம்பித்து விட்டான். ஆண்டுகள் பல கடந்தது. பிலோமா வளர்ந்து பெரியவளாகினாள். பிரம்மதேவரின் புத்திரரான பிறகு மகரிஷியுடன் பிலோமாவிற்கு சிறப்பாக திருமணம் நடந்தேறியது. பிலோமாவிற்கு திருமணம் நடந்ததை ஏற்க முடியாத பிரம்மராட்சதன் பிறகு முனிவரின் குடிலுக்கு அருகிலுள்ள மரத்தில் தங்கி சரியான வாய்ப்புக்காக காத்திருந்தான். இதனை தன் ஞான திருஷ்டியால் அறிந்த முனிவர், நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் என் மனைவிக்கு பாதுகாப்பாக அளிப்பதற்காக இந்திரனிடம் உதவி கேட்டார் பிறகு முனிவர். ஆனால் இந்திரனோ, அக்னி தேவா, எனக்கான நேரம் வந்துவிட்டது, அகந்தையாய் ஆடினாய் அல்லவா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு பிறகு முனிவரிடம் சென்று, முனிவரே, நீங்கள் அக்னி தேவனை அழைத்து செல்லுங்கள், அவன் உங்களுக்கு உதவுவான் என்று சொல்ல, முனிவரும் அக்னி தேவனின் உதவியை நாடினார். அக்னி தேவனும் சரி என்று சொல்லி முனிவரின் குடிலுக்கு சென்று பிலோமாவின் வீட்டிற்கு பாதுகாப்பாக இருந்தான் அக்னி தேவன். ஒரு நாள் முனிவர் ஆசார அனுஷ்டானங்களுக்காக நதிக்கரைக்கு சென்றிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த பிரம்மராட்சதன் மரத்திலிருந்து கீழிறங்கி அக்னியிடம் பணிவுடன் வாதாடினான். அக்னி தேவரே, இந்த பெண் எனது உரிமை, குழந்தையாக இருந்த போதே எனக்கு வாக்களிக்கப்பட்டவள் என்று நடந்ததை கூறினான். அதை கேட்ட அக்னி பகவான், இவள் திருமணமானவள், உனக்கு எந்த உரிமையும் இப்போது இல்லை என்று கூறினார். அதையும் மீறி பிரம்மராட்சதன் பிலோமாவை பலவந்தமாக அழைத்து செல்ல முயன்ற போது அவள் கீழே விழுந்து பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தையும் பிறந்தது. அக்குழந்தையின் முகத்தில் மின்னல் போன்ற ஒளியானது அங்கிருந்த பிரம்மராட்சதனை எரித்து சாம்பலாக்கியது. அப்போது நதிகரைக்கு சென்றிருந்த முனிவர் குடிலுக்கு திரும்பினார். நடந்ததை ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டார். அப்போது மனைவியின் பாதுகாக்க தவறிய அக்னி தேவனை நோக்கி சாபம் வழங்கினார். யாக தீயாக இருந்த நீ இனி உலகத்தில் மனிதர்களை பஸ்பமாக்கும் தீயாக மாறுவாய், மக்கள் உன்னை வெறுப்பார்கள் என்று கோபமாக கூறினார். மகரிஷி கொடுத்த சாபத்தை கேட்டு வேதனையடைந்த அக்னி தேவனுக்கு முன்னதாக பிரம்மதேவன் தோன்றி, அக்னியே, நீ அழிப்பது தவறல்ல, நீ அழிக்கப் போகும் உயிர்கள் முன்வினை பயன்களால் அழிபவையாக இருக்கும் என்று ஆறுதல் கூறினார். ஆனாலும் மனமுடைந்து போய் தேவலோகத்திற்கு திரும்பிய அக்னி தேவன் இதற்கெல்லாம் இந்திரன்தான் காரணம் என தெரிய வந்து இந்திரனிடம் நியாயம் கேட்டான். அன்று நடந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டு விட்டேனே, பிறகு ஏன் மானிடர்களை தீக்கிரையாக்கும் பாவங்களை செய்யும் சாபத்தை பெற வைத்து விட்டீர்கள்? எனக்கு ஏன் இந்த தண்டனை? சொல்லுங்கள். என் மனைவியின் மீது நான் அதிக அன்பு கொண்டது என் மீது தவறா?
இல்லை, இன்னும் என் மேல் கோபம் உங்களுக்கு உள்ளதா? இப்போதே சொல்லிவிடுங்கள் என்று கதறி அழுதான் அக்னிதேவன். அக்னிதேவனின் தூய மனதினை பார்த்த இந்திரன் தான் செய்த தவறுக்கு மனதார மன்னிப்பு கேட்டான். அன்றிலிருந்து அக்னிதேவனுக்கு நல்லது கெட்டது என எது நடந்தாலும் தீயிலிட்ட பொருட்கள் பஸ்பமாகும் போது புண்ணியமடையும் என்று தேவர்கள் வரமளித்தனர். அன்றிலிருந்து அக்னி தேவன் பஸ்பமாக்கும் தொழில்களை நன்றாக சிறப்பாக கவனித்து வந்தார். எனக்கு தெரிந்த அக்னி தேவனின் கதையை உங்களிடம் பகிர்ந்ததில் எனக்கு மிகவும் சந்தோஷம். அக்னி தேவனின் பற்றிய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் போடும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ.